மாமா கிட்ட பேசிட்டு உடனே என்ன ஆச்சுன்னு எனக்கு கால் பண்ணி சொல்லுங்கப்பா. நான் உங்க கால்க்காக காத்துட்டு இருப்பேன். கண்டிப்பா கண்ணு, என்ன சந்தேகம் உனக்கு? போனே உனக்கு தான் பண்ணுவேன், சரியா? சரிப்பா, பாய்ப்பா. போயிட்டு வாங்கப்பா. தேதி குறிச்சிட்டுதான் சென்னைக்கு போறேன்னு சொல்லியிருந்தாரு. ஆனா ஜோசியரை பார்த்த மாதிரி தெரியலையே. அப்புறம் எதுக்கு கிளம்பி போறாரு? ஏதோ வேலைன்னு அவர் போறாருமா, கொஞ்சம் விட. சும்மா எல்லாத்துக்கும் கேள்வி கேட்டுட்டு இருக்க. இறங்க. அம்மா, இந்தம்மா. என்னடா கடைக்கு போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன்னு சொன்னீங்க, ஏன் இப்ப இவ்வளவு நேரம் ஆச்சு? வர வழியில அப்படியே அத்தை வீட்டுக்கு போயிட்டு வந்தோம்மா. கையிலுக்கு ஒரு நல்ல வரன் வந்துச்சு. அத்தை கிட்ட பேசி முடிச்சிடலான்னு நினைச்சேன். ஆனா அத்தை வேண்டான்னு சொல்லிட்டாங்க. நல்ல வரன்னு எப்படி சொல்ற? பையன் உனக்கு தெரிஞ்சவனா? அம்மா, நம்ம கோதண்ட சித்தப்பா இருக்கார்ல, அதான் மரக்கடல வேலை செய்யறாரு. ஆமா தெரியும், சொல்லு. கையில அடிக்கடி வீடியோ எடுத்து அதை நெட்ல போடுவால, அவரோட புள்ள இருக்கான்ல வினோத், அதை பாத்துருக்காப்ல. அவனுக்கு கையில ரொம்ப பிடிச்சு போச்சான். கையில் கிட்ட பேசினப்போ அவ ஏதோ கோவமா பேசி அடிச்சிருக்காமா. ஐயோ, நான் அந்த வீட்டு மாப்பிள்ளைங்கிறதுனால சித்தப்பா என்கிட்ட வந்து சொன்னாரு. புள்ளையோட விருப்பத்தை சொல்லி அத்தை கிட்ட பேச சொன்னாரு. கோதண்ட வீட்டு சம்பந்தம்னா நல்ல விஷயம் தானடா. அவருக்கு ஒரே புள்ள வேற, பெருசா பிக்கல் புடுங்கல் எதுவுமே இருக்காது. அப்புறம் ஏன் சம்பந்தியம்மா வேண்டான்னு சொல்லிட்டாங்க? முதல்ல கையலுக்கு அவனை பிடிக்கல அத்த. அம்மாவும் உடனே இன்னொரு கல்யாணம் பண்ற நிலைமையில இல்லன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு மேல நாங்களும் வற்புறுத்தல. அது சரி, நமக்கு நல்ல இடமா படுது. அவங்களுக்கு பிடிக்கலங்கிறப்ப நாம என்ன பண்றது? டீ குடுமா. சரி வாங்க. மலரு வா. இந்த மது டீ வேணாமா? அக்கா, மயில் குடும்பத்தை இன்னும் டேமேஜ் பண்றதுக்கும் என்னோட கல்யாணத்தை சீக்கிரமா முடிக்கிறதுக்கும் ஒரு அருமையான ஐடியா கிடைச்சிருக்கு. என்ன மது சொல்ற? அண்ணன் சொல்லிட்டு போன விஷயத்த நீயும் கேட்டல. ஆமா, அத வச்சு ஒரு சின்ன கேம் விளையாடணும்னு வை. ஜீவாவோட குடும்பத்தை மொத்தமா நம்ம பக்கம் திருப்பிடலாம். அப்பா மாமா மனசுல மயிலோட குடும்பத்தை தப்பான எண்ணத்தை உருவாக்காத சென்னைக்கு போயிருக்காரு. நாம இதையும் செஞ்சுட்டோன்னு வை, நமக்கு ஃபேவரா எல்லாமே மாறிடும். அப்பா சொன்னது உண்மைன்னு மாமாவை இன்னும் ஸ்ட்ராங்கா நம்ப வச்சிடலாம். சரிடி, உன் பிளான் என்னன்னு சொல்லு. நாளைக்கு நேரா நீ கையில போய் பாரு. நான் சொல்ற மாதிரி பார்த்து பேசு. மது, சூப்பர் ஐடியாடி. இது கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். அப்பாவோட நரிமூளை உனக்கும் வந்துருச்சுடி. போடு. வணக்கம் முதலாளி. என்ன நடராயா, திடீர்னு கிளம்பி இவ்வளவு தூரம் வந்திருக்க? நாம தான் போன்ல எல்லாமே பேசிட்டோமே. அதுல பாருங்க, மனசு சமாதானமே ஆகலங்க. வீட்டுல எனக்கு நிம்மதியே கிடைக்கலங்க. அதான் பொண்ணு வாழ்க்கைக்கே ஆபத்தாயிருமோங்கிற ஒரு பயம் மனசை போட்டு கரையான மாதிரி அரிச்சுக்கிட்டே இருந்துச்சுங்க. அதனாலதான் உங்ககிட்ட நேர்ல பார்த்து ஒரு வார்த்தை பேசிட்டு போயிடலான்னு வந்துட்டேங்க. நேர்ல பேசினாலும் போன்ல பேசினாலும் விஷயம் ஒண்ணுதானே நடராயா. என் புள்ள மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. அவன் நிச்சயமா தப்பு பண்ண மாட்டான். நீ ஏன் இந்த விஷயத்தை இவ்வளவு சீரியஸா எடுத்துக்கிறேன்னு எனக்கு புரியல. என்ன நான் பொண்ணை பெற்றவன் முதலாளி. மாப்பிள்ளை பத்தி ஒரு வார்த்தை தப்பா சொல்ல முடியுங்களா? அவர் ஆறு, எந்த குடும்பம். ஆனா அந்த பொண்ணு தப்பா இருக்குதுங்களே.
இப்போ நாம ரோட்ல வண்டி ஓட்டிட்டு போயிட்டு இருக்கிறோம், நிதானமா தான் போறோம். ஆனா எதிரில வரவன் கண்ணு மண்ணு தெரியாம வேறசா வண்டியை ஓட்டிட்டு வந்து நம்மள இடிச்சிட்டு போயிடுறானுங்க. தப்பு பண்ணது என்னவோ அவன் தானுங்க, இருந்தாலும் சேதாரம் நமக்கும் தானுங்களே. மயில பார்த்தா எனக்கு தப்பு பண்ற பொண்ணு மாதிரி தோணலையே நாட்ராயா. அந்த அளவுக்கு அழகா பேசி அந்த பொண்ணு உங்களை மன்னிச்சிருங்க முதலாளி, உங்களை ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. என் கையில ஒரு ரேடியோ இருக்குதுங்க, அதை நீங்க பாத்தீங்கன்னா யாரு எப்படிப்பட்டவங்கன்றது உங்களுக்கு நல்ல தெளிவா புரிஞ்சிருங்க முதலாளி. போட்டு காட்டுட்டுங்களா? காமி. முதலாளி, ஜீவா சாரும் நானும் இப்போ ஒரே கெஸ்ட் ஹவுஸ்ல இருக்கிறோம். இனிமே தனித்தனியா பிரியாம காலம் பூரா இப்படியே சேர்ந்து இருக்கணும். ஜீவா சார் என் கழுத்துல தாலி கட்டி 3 முடிச்சு போட்டுவாரு. போட வெப்பண்டி. உங்க சொத்து எல்லாம் என் பேர்ல எழுதி வைங்கன்னு சொன்னா ஜீவா சார் உடனே எழுதி வச்சிருவாரு. இந்த சொத்தெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், உங்க குடும்பமும் வேண்டாம். எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு என் கூட வாங்கன்னா ஜீவா சார் மறு பேச்சு பேசாம வந்துடுவாரு. ஜீவா சார் தான் என் கழுத்துல தாலி கட்டுவாரு. ஏய், அத எவனும் தடுக்க முடியாது, எவனும் தடுக்க முடியாது. என்ன நாட்ராயா அது? மயில பத்தி நான் எவ்வளவு உயர்வா நினைச்சுக்கிட்டு இருந்தேன் தெரியுமா? அவளா இந்த மாதிரிலாம் பேசியிருக்கா? என்னால நம்பவே முடியல நாட்ராயா, ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. இதுதானுங்க முதலாளி அந்த பொண்ணோட சுயரூபம். மத்த நேரத்துல அந்த பொண்ணு பேசுற பேச்செல்லாம் சுத்த பொய், நடிப்பு. போதையில எல்லாரும் உண்மையதானங்க பேசுவாங்க, அத எல்லாத்தையும் கொட்டிடுச்சு. இருந்தாலும் முதலாளி அந்த பிள்ளைய சொல்லி குத்தம் இல்லைங்க. தாயை போல பிள்ளை, நூலை போல சேலைன்னு பெரியவங்க தெரியாமலே சொன்னாங்க. பெத்தவ எப்படியோ பிள்ளைகள் அப்படித்தானே இருக்கு. அந்த அம்மாவை பத்தி நான் ரொம்ப நல்ல விதமா கேள்விப்பட்டேன் நாட்ராயா. யார் துணையும் இல்லாம 3 பொம்பளை பிள்ளைங்களை தனி ஆளா நின்னு ஆளாக்குனாங்கன்னு எல்லாரும் பெருமையா பேசிக்கிறாங்களே. அவளால யாருக்கு ஆதாயம் கிடைக்குதோ அவங்க அப்படித்தானுங்க உங்க கிட்ட சொல்லுவாங்க. என்ன மாதிரி ஆளுங்க கிட்ட கேட்டீங்கன்னா நாங்க உண்மையை சொல்லுவோம். கோமதி பொண்ணு என்னோட மருமகள் ஆயிட்டா, அதனால சம்பந்திய பத்தி நானே சொல்லக்கூடாதுங்க, தப்பாயிருங்க. இருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி நீங்க எனக்கு பெரிய முதலாளி, நான் உங்களுக்கு விசுவாசமான வேலைக்காரன். உங்ககிட்ட எந்த உண்மையும் மறைக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். எனக்கும் அதான் வேணும் நாட்ராயா. சரி, கொஞ்சம் விவரமா சொல்லு. அந்த மயிலும் அவங்க அம்மாவும் எப்படிப்பட்டவங்க? அப்படி கேளுங்க. அதுங்க முதலாளியே, அந்த மயில புள்ள சின்ன குழந்தையா இருக்கையில அந்த அம்மா கோமதி நம்ம ஊருக்கு வந்துச்சுங்க. அன்னைக்கு அந்த குடும்பத்து கையில ஒத்த பைசா கிடையாதுங்க. வரவன்னு சொல்லிக்கிறதுக்கு யாரும் இல்ல. உடச்சு சொல்லணும்னா அரை வைத்த கஞ்சிக்கே வழி இல்லாம இருந்த குடும்பம்னு வச்சுக்கோங்களேன். ஆனா அந்த அம்மா கிட்ட இன்னைக்கு சொந்தமா 4-5 ஏக்கரா நிலம் இருக்குதுங்க. அதெல்லாம் எப்படி வந்துச்சுன்னு நாம கொஞ்சம் யோசிக்க வேணாங்களா? அது கஷ்டப்பட்டு கூலி வேலை செஞ்சுதான் இந்த நிலைமைக்கு அவங்க வந்ததா சொன்னாங்களே. இல்லைங்க முதலாளி, அது 4-5 பேரு 4-5 விதமா ஊருக்குள்ளார பேசிக்கிறாங்க. இந்த எஸ்டேட் வேலை, தோட்ட வேலை, கூட்டு வேலையெல்லாம் செய்ய போன இடத்துல எல்லாம் அந்தந்த பண்ணக்காரங்களோட நெருக்கமா பழகினதால இல்ல இந்த சொத்தெல்லாம் அது மூலமா தான் வந்திருக்கலாம்னு சொல்றாங்க முதலாளி. எனக்கு தெரியாதுங்க, பேசிக்கிறாங்க முதலாளி. சரி, அப்ப இல்லாத குடும்பம், ஆம்பளை துணை இல்லாம 3 பொம்பளை பிள்ளைகளுக்கு கஞ்சி ஊத்தி வளர்த்து ஆளாக்கி கரை சேர்க்கணுங்கிற ஒரு பொறுப்பு. அதனால ஒரு வேலை கோமதி தப்பான வழியில போயிருக்குதுன்னு வச்சுக்கலாம். இருந்தாலும் ஒரு அம்மா
அதே தப்பான வழியில தன்னோட பொண்ணுங்களும் போக கூடாதுன்னு தானே நினைப்பா. அதுதானங்க நியாயம். அப்படி இருக்கையில அந்த பொண்ணுங்களையாவது கோமத்தை ஒழுக்கமா வளர்த்திருக்கலாம் இல்லைங்க. ஏன் சொல்றேன்னா முதலாளி, அவளோட மூத்த பொண்ணு இருக்குதுங்களே, அது நல்ல வசதியான இடம் தெரிஞ்சு என் பிள்ளைய வளைச்சு போட்டுடுச்சுங்க. சின்ன முதலாளி மட்டும் அன்னைக்கு தலையிடாம இருந்திருந்தாருன்னா நான் அந்த கல்யாணத்துல இருந்து தப்பிச்சிருப்பேன். என்ன பண்றது? அடுத்து இந்த ரெண்டாவது பொண்ணு இருக்குதுங்களா, அது இந்த போன்ல ஏதோ வீடியோலாம் எடுத்து பதிவு போட்டுக்கிட்டு இருக்குதா. என்னைக்கு எந்த கோடீஸ்வரனோட அது ஓடி போக போகுதோன்னு அங்கங்க பரவலா பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்துதான் கடைசி இந்த புள்ள மயிலு. இது நம்ம சின்ன முதலாளி எப்படியாவது கல்யாணம் கட்டிக்கிட்டே தீருவேன்னு கங்கணம் கட்டிக்கிட்டு அலைஞ்சுக்கிட்டு இருக்குங்க முதலாளி. முதலாளி, இந்த வீடியோவை பார்த்த பிறகு உங்களுக்கே இதை பத்தி நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பொதுவா அடுத்தவங்க செய்யறதெல்லாம் சரி தப்புன்னு நாம எதுவும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அவங்க வயிற்று பொழப்புக்காக என்னென்னவோ செஞ்சுட்டு போறாங்க. அதை பத்தி விமர்சனம் பண்ற உரிமை நமக்கு கிடையாது பாருங்க. இருந்தாலும் அவங்க பண்ற சதியால நம்ம பிள்ளைங்களோட வாழ்க்கையையும் அவங்க சந்தோஷத்தையும் அது பாதிக்கும்னு தெரிஞ்ச பிறகும் எப்படிங்க முதலாளி சும்மா இருக்க முடியும்? அதங்க பதவதச்சு போய் இங்க ஓடியாங்க. புரியுது நாட்ராயா, நீ போன்ல பேசினப்போ கூட நான் இதை பெருசா எடுத்துக்கல. ஆனா இப்பதான் இதோட சீரியஸ்னஸ் எனக்கு முழுசா புரியுது. இதுல இன்னொரு விஷயமா இருக்குதுங்க முதலாளி. இந்த வீடியோவை எடுத்தது ஆறுன்னு நினைச்சிங்க, என் பொண்ணு அதுதானுங்க. அது தற்செயல மாப்பிள்ளைய பாக்குறதுக்காக கெஸ்ட் ஹவுஸ்க்கு போயிருக்கும் போதுதான் இந்த கூத்தெல்லாம் நடந்திருக்குதுங்க. முதலாளி, மது மாப்பிள்ளை மேல தன்னோட உசிரியே வச்சிருக்குதுன்னு உங்களுக்கே தெரியும். அவர் அது காப்பாத்த போய் தானுங்க நீங்க அதுக்கு வாக்கு கொடுத்தீங்க. நிச்சயமும் நடந்துருச்சு. இப்ப அடுத்து கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கானுங்க. இந்த நிலைமையில வேற ஒரு பொண்ணு மாப்பிள்ளைய நான் தான் கல்யாணம் கட்டிக்குவேன்னு ஒத்த கால நின்னுச்சுன்னா அந்த விஷயத்தை கேள்விப்படுற என் பொண்ணு மனசு என்ன பாடுபடுங்க. இத கேட்டதும் உசிரியா விட்டுறாதுங்களா? உண்மைதான் நாட்ராயா, நல்ல பொண்ணுன்னு நம்பிதான் நான் மயிலுக்கு படிக்கிறதுக்கு ஸ்பான்சர் பண்றேன். ஆனா அவ மனசுல இப்படி ஒரு தப்பான எண்ணம் இருக்கும்னு நான் எதிர்பார்க்கல. இந்த பிரச்சனையை எப்படி சரி பண்றதுன்னு நான் யோசிக்கிறேன். சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க முதலாளி. யோசிக்கிற கட்டத்தை எல்லாம் நாம தாண்டி வந்துட்டோம். உடனடியா ஏதாவது செஞ்சாகணுங்க. மாப்பிள்ளை ஏற்காடு கெஸ்ட் ஹவுஸ்ல இருந்தப்பவே சமைக்கிறதுக்கு கூட்டி பெருக்கிறதுக்கு இந்த மயில அப்பப்ப அங்க போயிட்டு வருங்க. அப்பவே அவன் மாப்பிள்ளை கிட்ட வேற ஏதோ ஒரு உள்நோக்கத்தோட தான் பழகுறான்னு பல பேர் என்கிட்ட எச்சரிக்கை செஞ்சாங்க. ஆனா அப்பனா அதை கண்டுக்கலங்க. ஏன்னா நம்ம மாப்பிள்ளை ரொம்ப படிச்சவரு, நல்ல புத்திசாலி, யாரையும் சுலபமா அடையாளம் காணக்கூடியவர்னு அப்படியே பேசாம இருந்துட்டானு. ஆனா அதுதானுங்க பெரிய தப்பாயிருச்சு. இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு நீயே என்கிட்ட சொல்லிருக்கலாமே நாட்ராயா. அப்பவே நான் இதுக்கு ஒரு முடிவு கட்டிருப்பேன்ல. தப்பு தானுங்க முதலாளி. ஆனா அந்த மயில இவ்வளவு தூரம் போகணும்னு நான் எதிர்பார்க்கலீங்களா. இதை நான் மாப்பிள்ளை கிட்ட அன்னைக்கே சொல்லி இருந்தாருன்னா அவர் சுதாரிச்சிருப்பாருங்க. அந்த மயில கூடவே தங்க வச்சுக்க கூடாதுன்னு அன்னைக்கே முடிவெடுத்திருப்பாருங்க. ஆனா இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டு அந்த மயில தான் நினைச்சதை சாதிச்சுக்கிட்டான்னா என்னங்க முதலாளி பண்றது? அதுதானுங்க பயமா இருக்குது. அதாவதுங்க மாப்பிள்ளை தனியா இருக்கையில இந்த புள்ளையா ரூமுக்குள்ள போய் கதவை சாத்திக்கிட்டு மாப்பிள்ளை மேல ஒரு அபவாதம் வர மாதிரி ஏதாவது செஞ்சிருச்சுன்னா, அது மட்டும் வெளியே தெரிஞ்சிருச்சுன்னா என் பொண்ணு நாண்டுகிட்டு செத்துருவா முதலாளி. அது கூட பரவாயில்லைங்க முதலாளி, நான் தாங்கிக்குவேன். ஆனா மாப்பிள்ளை மேல வர அந்த அபவாதத்தினால உங்களுக்கு நாளைக்கு ஒரு அவமானம் வந்துருச்சுன்னா முதலாளி அதை மட்டும் என்னால தாங்கவே முடியாதுங்க. அப்படி ஒரு நிலைமை உங்களுக்கு வந்துடக்கூடாதுன்னு முதலாளி என்ன செய்யறது எது செய்யறதுன்னு ஒண்ணு விளங்காம உங்களை நேரா பாக்குறதுக்காக இங்க ஓடி வந்துட்டானுங்க. சரி, நீ வா வீட்டுக்கு போலாம். முதலாளி, என்னடா அப்படி பாக்குற? நம்ம வீட்டுக்கு போலாம் வா. மயிலே, உன் கௌரவத்தையும் உன் அம்மா ஒழுக்கத்தையும் ஏறி மிதிச்சுட்டுதான்
நான் மறுபடியும் முதலாளி விட்டு படியேற போறேன். மயிலு, இங்க கிச்சன்ல கல்லுப்பு மிளகாயும் இருக்கா? கல்லுப்பு வாங்கின மாதிரி தெரியல, ஏன் கேக்குற? இல்ல, உன்னைய சரியா சேர்த்து வச்சு திருஷ்டி சுத்தி போடுறதுக்கு தான். எதுக்குடி? காலையில நான் பார்த்த சீனு என் கண்ணுக்குள்ள அப்படியே நிக்குது. நிச்சயமா உங்க மேல என் கண்ணு பட்டுருக்கோண்டி. திரும்ப திரும்ப எங்களை சேர்த்து வச்சு பேசாதடி. ஏற்கனவே நான் பெரிய சங்கடத்துல இருக்கேன். அப்படி என்னடி சங்கடம் உனக்கு? ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி நான் ஏற்காடுக்கே வந்திருக்கணும்டி. சாரோட ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்திருந்தா கூட பரவாயில்ல, சாரோட நான் தனியா தங்கிட்டு இருக்கிறது தப்புடி. அப்பவே இது வேண்டான்னு நான் அடிச்சு சொல்லிருக்கணும். ஏன் நான் ஊமையா இருந்தேன்? எப்படி இதை நான் ஒத்துக்கிட்டேன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. அதாண்டி விதிங்கிறது. நிச்சயம் முடிஞ்சதுமே எல்லாம் முடிஞ்சதுன்னு நம்ம நினைச்சோம். நீயும் சாரை விட்டு தள்ளியே இருக்கணும் தான் நினைச்ச. ஆனா கடைசியில என்னாச்சு? நீ எவ்வளவு தூரம் அவரை விட்டு விலகி விலகி போனாலும் ஒரு பிரச்சனைய உருவாக்கி உன்னை சார் கிட்ட இழுத்துட்டு வந்துருச்சு பாத்தியா? நீ வேணான்னு நினைச்சாலும் சாரோட தங்குற மாதிரியான சூழ்நிலை எப்படி அமைஞ்சிச்சு பாத்தியா? எல்லாம் நம்ம கன்னிமாரி அம்மனோட விளையாட்டுடி. நீயும் சாரும் ஒண்ணு சேரணும்னு நான் தினமும் நெய் விளக்கு ஏத்திட்டு வரேன்டி. அதுக்கு சாமி பலன் கொடுக்காம போயிருமா என்ன? உன் வேண்டுதலை தப்புடி. நிச்சயம் முடிச்ச மதுவை சார் கல்யாணம் பண்ணிக்கிறது தான் நியாயம். பொடி பைத்தியம். சாரோட உசுரை காப்பாத்தின நீ சார கட்டிக்கிறது தாண்டி நியாயம். அந்த மது பொய் சொல்லி நாடகமாடி சாரோட ஜோடி சேரணும்னு நினைக்கிறா. நிச்சயம் முடிஞ்சதால இப்போதைக்கு அவ ஜெயிச்ச மாதிரிதான் இருக்கும். ஆனா கடைசியில ஜெயிக்க போறது நீதான். சாரும் நீயும் ஒன்னா வாழ்க்கையில சேர போறீங்க. அதை யாராலையுமே தடுக்க முடியாது. இந்த பேச்சே வேணாண்டி. எனக்கு ஒரு மாதிரி உறுத்தலாவே இருக்கு. நான் இங்க IPS எக்ஸாமுக்காக படிக்க வந்தேன். எந்த தடங்களும் பிரச்சனையும் இல்லாம அத ஒழுங்கா முடிச்சா போதும்னு எனக்கு தோணுது. நீ அதையும் முடிப்ப, சாரோடவும் சேருவ. இந்த ரெண்டு நல்லதும் உன் வாழ்க்கையில நிச்சயமா நடக்கும். சரிடி, ரொம்ப நேரமாயிருச்சு, நான் கிளம்புறேன். ஏய், டிஃபன் செஞ்சிடுறேன், சாப்பிட்டு போயிடு. ஐயோ, மத்தியானம் சாப்பிட்டதே தும்முன்னு இருக்கு. சாப்பாடுலாம் சாப்பிட்டு கிளம்புனா அப்படியே இருட்டிடும். விளக்கு வைக்கிறதுக்குள்ள வந்து சேருன்னு அம்மா சொல்லி அமிச்சாங்க. இல்லன்னா முதுகு தோல் உறிஞ்சிரும். சரிடி, டீயாவது குடிச்சிட்டு போ. சரி, நீ போட்டு வை, நான் போய் முகம் கழுவிட்டு வரேன். என்ன? தேனு சார், மயில் என்ன பண்றா? டீ போட்டுட்டு இருக்கா சார். தேனு ஒரு நிமிஷம் உட்காரு, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். வந்து உட்காரு தேனு. இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும் சார், சொல்லுங்க. உட்காரு தேனு. இருக்கட்டும், சொல்லுங்க. தேனு, ஒரே ஒரு கேள்விக்கு எனக்கு பதில் தெரியணும், அவ்வளவுதான். நீ மயிலோட நிழல் மாதிரி அவ கூடவே தான் சுத்திட்டு இருக்க. மயில் வாழ்க்கையில உனக்கு தெரியாத விஷயம் கண்டிப்பா இருக்க முடியாது. அதனாலதான் உன்கிட்ட நான் இதை கேட்கிறேன். அன்னைக்கு திட்டுப்பாறையில என்னை காப்பாத்தினது யார் தேனு? மயிலு வாயை திறக்கலன்னு சார் ஏன் வாயை புடுங்க பாக்குறாரா? நெசத்தை சொன்னா மயில் என்ன கொன்றுவாளே. உண்மையை சொல்ல முடியாம மயிலை எது தடுக்குதுன்னு எனக்கு தெரியல. ஆனா உன் தயக்கத்துக்கு அவதான் காரணம்னு எனக்கு நல்லாவே தெரியும் தேனு. மயில் கிட்ட நான் பேசிக்கிறேன். உனக்கு தெரிஞ்சதை தயவு செஞ்சு சொல்லிடு தேனு. நான் தான் உங்களை காப்பாத்தினான்னு மது கோயில்ல எல்லார் முன்னாடியே வச்சு சத்தியம் பண்ணிட்டாளே சார். அது பொய் சத்தியங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் தேனு. என்னை காப்பாத்தினது மயில் தான்னு நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்புறேன். ஆனா மயில் கிட்ட எத்தனை தடவை கேட்டாலும் அத ஒத்துக்கவே மாட்டேங்கிறா. இத பத்தி நான் பேசினாலே அவ ரொம்ப எமோஷனல் ஆகி கண் கலங்கி நிக்கிறா. இதே கேள்வியை கேட்டு கேட்டு அவளை நோகடிக்கிறது
எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னோட நம்பிக்கை சரியா தப்பான்னு நீயாவது சொல்லுத்தேன்னு. நான் மயிலை எவ்வளவு லவ் பண்றேன்னு உனக்கே நல்லா தெரியும். மயிலும் அதே அளவுக்கு என்ன லவ் பண்ணிட்டு தான் இருக்கா. ஆனா அதை வெளிப்படையா ஒத்துக்க முடியாம என்னமோ ஒண்ணு அவளை தடுக்குது. அதை அவ பொறுமையா உடைச்சிட்டு வெளியே வரட்டும், அதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா அட்லீஸ்ட் இந்த உண்மையை மட்டுமாவது அவளை ஒத்துக்க சொல்லுத்தேன்னு. அப்பதான் அந்த மதுவோட எனக்கு நடக்க இருக்கிற கல்யாணத்தை தடுத்து நிறுத்த முடியும். இல்லன்னு வை, எல்லாமே கையை மீறி போயிடும் தேனு. தேனு, இன்னும் ஏன் தேனு இவ்வளவு அமைதியா இருக்க? உன்னோட ஃப்ரெண்டு நல்லா இருக்கணும்னு சொல்லி நீ மனசார நினைக்கிற அப்படின்னா தயவு செஞ்சு உண்மையை சொல்லிடு தேனு.